ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தங்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து போட்டோடனே நல்லா வாசம் வரும். வாசம் வந்த உடனே லைட்டாக செவந்து வந்த உடனே எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் அதே டம்ளரில் அரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, கருக விடக்கூடாது. நல்லா எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உளுந்து அரிசி ரெண்டையுமே கலந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சிட்டேன், காலையிலேயே வறுத்துட்டேன். இப்போ செய்யும்போது மறுபடியும் இந்த கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த தட்டில் கொட்டி மறுபடியும் லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக சூடு ஏறினா போதும். இந்த உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு முழு மண்டை வெல்லம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறேன். இந்த ஆற வச்ச அரிசி உளுந்து ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கணும். இந்த வெல்லத்தை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டே இந்த மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெல்லைப்பாகு ஊற்றி கிளறி இருக்கணும். நான் வெல்லைப்பாகை போட்டுட்டு மாவை போட்டு கிண்ணதுனால லைட்டாக கெட்டியாயிருச்சு. நீங்களும் இந்த தப்பை செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லைப்பாகு ஊற்றி கிளறினீங்க அப்படின்னா தான் நல்லா லூஸாக நல்லா வரும். அந்த அல்வா பதத்துக்கு வரும், நல்லா உருண்டு வரும். இப்போ இடையில நெய் ஊற்றி கிளறிக்கிறேன். நெய் ஊற்றி கிளறும்போது கடைசியாக அந்த உருண்டு வரும்போது நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லைப்பாவை ஊற்றி கிண்டுனீங்க அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் உணவில் அடிக்கடி இந்த உளுந்தங்களி சேர்த்திக்கோங்க. தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.